ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். இந்த லில்லிஹாமர் விவகாரம், லில்லிஹாமரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொதப்பல்கள், இதனால் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் மொசாட்டிற்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்கள், இவை எல்லாவற்றையும் கடந்து அபுஹாசனை மறக்காத மொசாட் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணம். அப்படி இருக்கையில் இந்த லில்லிஹாமர் சொதப்பல்கள் முழுசாக முடிவடைந்து 5 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த இடைவெளிக்குள்ளாக இஸ்ரேலுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எத்தனை தலைமைகள் மாறினாலும், எவ்வளவு விவகாரங்கள்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அபுஹாசனை மொசாட் மறந்திருக்கவில்லை. வெளிப்பார்வைக்கு மொசாட் நல்ல பிள்ளை, அவ்வளவு தூரம் அமைதியான பிள்ளை. பின்னணியில தகவல்கள் திரட்டுவது, அலசுவது, திட்டம் தயார் செய்வது, அதற்கு பிறகு மொத்தத்தையும் அப்படியே அழித்து விடுவது, மறுபடியும் பூச்சியத்திலிருந்து ஆரம்பிப்பது என்று தொடர்ச்சியாக அவர்களினுடைய உழைப்பினை அவர்கள் கொட்டிக்கொண்டேதான் இருந்தார்கள். இந்த 5 வருஷங்களுக்குள்ளாக அபுஹாசனும் நிறையவே மாறியிருந்தார். சொல்ல போனால் நிறைய பாதுகாப்புகளோடு தெரிந்திருக்கக்கூடிய அவருக்கு இப்பொழுது அரசியல் வட்டாரங்கள்ல நிறைய செல்வாக்கு வேறு. அவர்தான் யாசிர் அரஃபாத்துக்கு அடுத்த வாரிசு என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பேச்சுக்கள் வேறு வெளியில் உலா வந்து கொண்டிருந்தது. பலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கு அப்பாலும் கூட அபுஹாசனுக்கு நிறைய நண்பர்கள். அமெரிக்க உளவுத்துறையாக இருக்கக்கூடிய CIAவுக்கும் பலஸ்தீன தலைவர்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது இன்னும் ஒரு வதந்தி. 1978 வருடம் அபுஹாசன் திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய புது மனைவி ஜோர்ஜினா ரிச், முன்னாள் மிஸ் யூனிவர்ஸ். ஜார்ஜினாவுடன் அவர் தன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையினை ஆரம்பிக்கிறார். பிறகு பெய்ரூட்டுக்கு திரும்பி வாரார். லெபனான் நாட்டு தலைநகரம் தான் இந்த ஊர். இது உங்களுக்கு பழக்கப்பட்ட பெயர். கடந்த காணொளிகள்ல நாங்கள் சொல்லி இருக்கக்கூடியது போல அபுஹாசனுக்கு இது அவருடைய கோட்டை. பெய்ரூட்ல அபுஹாசனுக்கு நிறைய நண்பர்கள், அதைவிட நிறைய நண்பிகள். அதை நாங்கள் ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும். திருமணத்துக்கு பிறகும் கூட அபுஹாசன் தன்னுடைய பழைய வாழ்க்கையினை மறந்து விடாமல் ஒவ்வொரு நாட்களையும் மிக மிக மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு ஊரை சுற்றி கொண்டிருக்கிறார். இதை கவனித்திருக்கக்கூடிய அபுஹாசனினுடைய நண்பர்கள் அவரை மிக கடுமையாக எச்சரிக்கவும் செய்கிறார்கள். இது உங்களுக்கு ஆபத்தானது அப்படி என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அக்கறையினை அபுஹாசன் மதிக்கவே இல்லை. இந்த ஊர்ல யாராலையும் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு அலட்சியம் அவருக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. மறுபக்கத்துல இஸ்ரேலினுடைய புதிய பிரதமர் மெனிகெம் பெகின் மொசாட்டை அழைக்கிறார். அந்த அபுஹாசன் விடயம், அதில் என்ன முன்னேற்றம், அவர் எங்கே இருக்கிறார்? இப்பொழுது அக்கு வேறு ஆணி வேறாக பிடித்து அத்தனை தகவல்களையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மொசாட் அத்தனை தகவல்களையும் புதிய பிரதமர் முன் வைக்கிறார்கள். இவ்வளவு விடயத்தையும் திரட்டி இருக்கக்கூடிய நீங்கள் சும்மா இருப்பதற்கு காரணம் என்ன? இது போதும், மொசாட் தன்னுடைய வேலையினை ஆரம்பிக்கிறது. இம்முறை மொசாட் அபுஹாசனினுடைய பலவீனத்தினை தெரிந்து கொள்கிறது. அதற்கான விசேட ஆயுதத்தினை தயார்படுத்துகிறது. அந்த ஆயுதம் ஒரு பெண் உளவாளி. இந்த திட்டத்துக்காக அவருக்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் எரிகா ஷாம்பர்ஸ். இதுதான் அவருடைய உண்மை பெயராக கூடவும் இருந்திருக்கலாம். இதை நாங்கள் ஆராய முடியாது. பிரிட்டனை சேர்ந்திருக்கக்கூடிய எரிகாவுக்கு சமூக பணிகள்ல நிறைய ஆசையும் ஆர்வமும் இருந்ததா? இது கேள்விக்குறிதான். குறிப்பாக பலஸ்தீன அகதிகளுக்கு சேவை செய்வது அவருக்கு இன்னும் நிறைய விருப்பமா. 1978 நிறைவில் அவர் லெபனானுக்கு அழைக்கப்படுகிறார். பெய்ரூட் வந்து சேர்ந்து வீடு எடுத்து தங்கிக் கொண்டு சேவைகளை ஆரம்பிக்கிறார். எரிகா சாம்பர்ஸ் ஒரு மொசாட் உளவாளி அப்படி என்கின்ற தகவல் அங்கு யாருக்குமே தெரியாது. எல்லோருடனும் மிக சகஜமாக பழக ஆரம்பிக்கிறார். அதே சந்தர்ப்பத்துல இன்னும் பல மொசாட் உறுப்பினர்கள் இங்கு பலஸ்தீன் கோட்டை பெய்ரூட்டுக்கு வருகிறார்கள். எல்லோருக்குமே வெவ்வேறு பொய்ப்பெயர்கள் வேறு, வெவ்வேறு நாட்டு கடவுச்சீட்டு புத்தகங்கள் வேறு. லில்லிஹாமர்ல நடந்திருக்கக்கூடிய தவறை அவர்கள் இன்னும் ஒரு தடவை செய்வார்களா? மிக மிக அவதானமாக தங்களினுடைய நகர்வுகளை முன்னெடுக்கிறார்கள். பெய்ரூட்ல எரிகா சாம்பர்ஸ் மற்ற மொசாட் உறுப்பினர்கள் திரட்டக்கூடிய தகவல்கள் எல்லாமே மேலிடத்துக்கு தரப்பட்டு கொண்டு
கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில அவர்கள் வெவ்வேறுபட்ட கொலை திட்டங்களை எல்லாம் செய்து ஒத்திகை வேறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் நடுவில் மொசாட்டினுடைய உண்மையான திட்டப்படி எரிகோ சாம்பர்ஸ் பலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகள் தலைவர்கள் வட்டாரத்துல ஊடுருவி விட்டார். அபுஹாசனுக்கு பக்கத்திலும் வந்துவிட்டார். சாதாரணமாகவே அபுஹாசனுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? இதனை கண்டுபிடித்து தானே இந்த விடயத்திலேயே அவர்கள் திட்டம் போட்டார்கள். இப்படி ஒரு வெளிநாட்டு பெண் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்றதும் அவருக்கு சந்தேகம் வந்திருக்குமா? அதுதான் மொசாட்டுக்கும் தேவை. எரிகா அபுஹாசன் நெருங்கி பழக ஆரம்பித்த பிறகு அவருடைய ஒவ்வொரு நாள் நடவடிக்கைகள் உள்ளடங்கலாக அத்தனை விடயங்களையும் மொசாட்டுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். 1979 ஜனவரி மாதம் 22 அபுஹாசன் வழக்கமாக பயணம் போகக்கூடிய வீதியில ஒரு கார் வந்து நிற்கிறது. அதில் 100 கிலோகிராம் எடையிருக்கக்கூடிய வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருக்கிறது மொசாட். இந்த காரை வெடிக்க செய்வதற்கான அத்தனை திட்டங்களும் பக்கத்திலேயே இன்னும் ஒரு வீட்டில் இருக்கிறது. ஒரு பொத்தானில் விரலை வைத்து அழுத்தியபடி அவர்கள் அபுஹாசனுக்காக காத்திருக்கிறார்கள். சொல்ல போனால் அபுஹாசனினுடைய மரணம் இப்பொழுது வீதியில் அபுஹாசனை ஆரத்தழுவ காத்திருக்கிறது. அபுஹாசனுக்கு கொஞ்சமாவது உயிர் பயம் இருந்திருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரே பாதையில பயணம் செய்திருக்க மாட்டார். வேண்டுமென்றே அவர் தன்னுடைய பாதைகளையோ வாகனத்தையோ மாற்றி மாற்றி தன்னுடைய சந்திப்பு திட்டங்களை மாற்றி வேறு ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய எதிரிகளை குழப்பி இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த பயம் பதற்றம் எதுவுமே இப்பொழுது இல்லை. அந்த அலட்சியம் தான் இப்பொழுது அவரினுடைய மரணத்தை அவருக்கு அருகாக அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. தான் நிரந்தரமானவன், தனக்கு அழிவில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லி தனக்குள்ளாக அவர் ஒரு கற்பனை செய்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? சரியாக அபுஹாசனினுடைய கார் சாலையினை கடக்கக்கூடிய நேரத்தில் தங்களினுடைய திட்டத்தின் வழியாக அந்த காரினை வெடிக்க செய்தார்கள் மொசாட். அபுஹாசன் அவருடைய பாதுகாவலர்கள் பக்கத்தில் இருந்த அப்பாவிகள் என்று 9 உயிர்கள் காவு வாங்கப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக எரிகா சாம்பர்ஸ் மற்ற மொசாட் உறுப்பினர்கள் சத்தமில்லாமல் பெய்ரூட்டில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். லெபனான் காவல்துறை பலஸ்தீன் விடுதலை போராளிகள் விழுத்து கொண்டு துப்பு துலக்க ஆரம்பிப்பதற்குள்ளாக சகல தடயங்களும் இங்கு அழிக்கப்பட்டுவிட்டது. நிறைய நாளைக்கு பிறகு இஸ்ரேல் மொசாட் வட்டாரங்களில் அன்றைக்கு விழா கோலம். காரணம், மியூனிக் பழிவாங்கல் பட்டியலில் கடைசியாக மிஞ்சி இருந்திருக்கக்கூடிய, சொல்ல போனால் மொசாட்டுக்கு அத்தனை அவமானங்களையும் தேடி தந்திருக்கக்கூடிய இந்த அபுஹாசனினுடைய கதை முடிக்கப்பட்டது. மொசாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்ரேலின் அரசியல் சரித்திரத்திலையும் இது மிக முக்கியமான ஒரு விடயம். இதன் மூலமாக யாராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மீது கை வைத்தால் அவர்களினுடைய நிலை, அவர்களினுடைய கதி, அவர்களினுடைய முடிவு, அவர்களுக்கான மோட்சம் மொசாட்டினால் வழங்கப்படும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருந்தது இஸ்ரேல். இதனால் பலஸ்தீன விடுதலை இயக்கம் அழிந்து போகவில்லை. ஆனால் அதே நேரம் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் யூதர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்திருந்தது. அதற்கு பிரதான காரணம் மொசாட் என்றால் மேலதிகமான ஒரு புகழ் பாடலாக இருக்காது என்று நம்புகிறோம். மியூனிக் படுகொலை பழிவாங்கல்களுக்காக மொசாட் எத்தனை பேரை கொன்றது என்கின்ற கணக்கு நிச்சயமாக சரியாக அவர்களுக்கே தெரிந்திருக்காது. ஆனால் இப்படி கொல்லப்பட்ட எல்லோரும் மியூனிக் படுகொலையில் நேரடியாக தொடர்பு பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு விடயத்தை நல்ல ஒரு உதாரணமாக பயன்படுத்திக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கக்கூடியவர்களை எல்லாம் மொசாட் திட்டம் போட்டு அழித்து விட்டது என்று பலரும் சர்வதேச அளவில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையில மியூனிக் படுகொலையால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது அங்கே கொலை செய்யப்பட்ட இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களினுடைய குடும்பத்தவர்களுக்கு இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒப்புதல் இல்லை என்பது இன்னும் ஒரு புறம் இருக்கிறது. ஒரு கொலைக்கு பழிவாங்குவதற்காக இன்னொரு கொலை செய்வது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இப்படி கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு வாழ்க்கை துணை இருக்கும், குழந்தைகள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட பழிவாங்கல்கள் பேர்வழியில் அவர்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் சூறையாடினால் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைத்து விடுமா? இறந்து போயிருக்கக்கூடிய உறவுகளுக்கு கணவர்கள், மகன்கள் மறுபடியும் உயிரோடு கிடைத்து விடுவார்களா? அப்படி என்று சொன்னால் மொசாட் வேறு என்ன செய்திருக்கலாம்? சில வருடங்கள் முன்பதாக அடால்ஃப் ஐக்மனை என்ன செய்தீர்கள்? மறந்து போய்விட்டதா? அடால்ஃப் ஹிட்லர் தெரியும். அது யார்? அடால்ஃப்
ஐக்மன். அவரை மொசாட் என்ன செய்தது? இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் என்றதும் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய பெயர் ஹிட்லர் என்பதாக இருந்தால், இந்த சரித்திரத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு நிச்சயமாக ஐக்மன் நினைவுக்கு வருவார். சில வருடங்களுக்கு முன்பதாக ஐக்மனை என்ன செய்தார்கள் இந்த மொசாட் உறுப்பினர்கள்?